கூட்டணிக்கான ஒரு அறிகுறியா நம்ம இது பண்ணாலும் கூட பாத்தீங்கன்னா எஸ்ஏசின்னு ஒரு நபர் அந்த நேரத்தில் இல்லை என்றால் விஜயகாந்தோட வளர்ச்சி சினிமாவில் கொஞ்சம் தாமதமாயிருக்கும். ஏன்னா அவ்வளவு இப்படங்களும் விஜயகாந்த்னு ஒருத்தர் கிடைச்சனால தான் எஸ்ஏசிக்கு புரட்சி இயக்குனர்னு ஒரு பேரே வந்தது. அப்படின்னு பக்கத்து தெருவுக்காரங்க அப்படின்பொழுது ஆன்டி அங்கிள் பக்கத்துல இருக்கிற நாங்க பார்த்து வளர்ந்த பையன் தான். இன்னும் கூட விமர்சனம் இருக்குது. நீங்க அவ்வளவு தூரம் சொல்ற விஜய் ஏன் சண்முக பாண்டியனை தன்னுடைய படத்துல அறிமுகப்படுத்தல, ஏன் பயன்படுத்த மாட்டேன்றாருன்னு மேபி இந்த படத்துல ஜனநாயகம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதான் அவருடைய கடைசி படம் சொல்லிட்டாப்ல. அதெல்லாம் மீறி ஒட்டுமொத்தமா விமர்சனம் எப்படி வந்ததுன்னா, விஜயகாந்த் அவ்வளவு காலம் உடம்பு நல்லாம இருந்தது போது ஏன் விஜய் ஒரு தடவை கூட பார்க்கல, ஏன் அது பண்ணலன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்பொழுது அது விஜயோடைய ஒரு தனிப்பட்ட குணமா இருக்கலாம், என்ன காரணங்கள் இருக்கலாம். ஆனா விஜய் தரப்புல இருந்து சொன்னது என்னன்னா, ஏதோ நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அவங்க கொடுக்கல, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடும் வேணாங்க அப்படின்னு தவிர்த்ததாக கூட அவர் சொல்லி, அந்த கோயம்பேடு அவருடைய கல்யாண மண்டபத்தில் அந்த உடலை வைத்திருக்கும் போது அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டத்துல இறங்கினா என்ன ஆகும் பாருங்க. எல்லாரும் வேற மாதிரி வெறி கொண்டு இருந்தாங்க, நம்மளாம் லைவ்ல இருந்தாங்க. அப்படி உள்ள இறங்கி போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அங்க கண்ணீர் வடிச்ச ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா. பல பேருக்கு அது ஒரு விதம். அது நடிப்பு கடிப்புலாம் நீங்க 1000 விமர்சனம் அதுக்கப்புறம் சொல்லலாம். நீங்க சொல்லுவாங்கல்ல, தான் சதையாடும் அப்படின்னு.